ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களின் செவி வழியாக உங்களின் மனதை இதமாய் கொள்ளை கொள்ள விரும்பும் நான் உங்கள் பவானி. இந்த கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சேனலில் வர்ற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே. அரைத்த மஞ்சள் பூசியவளை அளவாக சிரிக்க சொல்லி, தலை நிறைய பூச்சூடியவளை அடக்கமாக இருக்கச் சொல்லி, நகை நிறைய அணிந்தவளை ஆசை கூடாதென சொல்லி, வளையோசை குலுங்க கொலுசு மணி பாதத்தில் கதை பேச, அத்தனை வகை இனிப்பும் களியும் கொடுத்து அவள் உடல் நோகக்கூடாதென ஓரமாக உட்கார வைத்தனர். அவள் பெரிய மனுஷி ஆயிட்டாள் என்று. மண்ணில் வந்த நிலவாய் நீ. அத்தியாயம் 2. முல்லையின் தந்தை காளியப்பன் அத்தனை பாசமானவர் இவர்கள் மூவரின் மீதும். அவருக்கு என்று பரம்பரை சொத்தாக ஒரு ஓட்டு வீடு என்ன, ஒரு காளி மனை கூட கிடையாது. அவரும் அவருடைய தாய் மட்டும்தான். காளியப்பன் கொத்தனார் வேலை பார்த்துதான் ஊரை விட்டு தள்ளியிருந்த காளி மனை வாங்கி இந்த வீட்டையும் கட்டி முடித்திருந்தார் முல்லை 9வது படிக்கும்போது. அதற்கு முன்னால் வரைக்கும் பாண்டி வசித்து வந்த தெருவில்தான் இவர்கள் வாடகை வீட்டில் வசித்து வந்தார்கள். திருமணத்திற்கு முன்பு அம்சவள்ளி அவரது தாய்மாமன் வீட்டில்தான் வளர்ந்து வந்தார். அவளுக்கு சிறு வயதிலேயே அப்பா அம்மா என ஒருவருக்கு பின் ஒருவராக இறந்துவிட தாய்மாமன் தயவினால்தான் வளர்ந்து வந்தார். அதன் பின் காளியப்பனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும்போது சொல்லிதான் கொடுத்தார் அவரது அத்தை. கட்டி கொடுத்தாச்சுன்னு ஒவ்வொரு தடவையும் அந்த சீர் செய்யணும் இந்த சீர் செய்யணும் வந்து நின்றுட்டு இருக்காத, சரியா, புரிஞ்சதில்ல என்று அம்சாவிடம் சொல்லியே விட்டிருந்தார். ஆனால் அதற்கு அடுத்த வருடமே அவளது தாய் மாமாவும் ஏதோ விபத்தில் இறந்துவிட அன்று போனதுதான் அவர்களது வீட்டுக்கு. காளியப்பனும் அவரது தாயும் அம்சா தாய் தந்தை இல்லாமல் வளர்ந்ததால் அத்தனை பாசமாக பார்த்து கொள்வார்கள். முல்லை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே காளியப்பனின் தாய் இறந்துவிட்டார். இந்த வீட்டிற்கு வந்து சில மாதங்களில் கட்டிட வேலை செய்யும் இடத்தில் சாரம் சரியாக கட்டப்படாமல் காளியப்பனும் தவறி விழுந்த இடத்திலே கல் இருக்க தலையின் பின்புறம் அடிபட அந்த இடத்திலேயே அவரது உயிரும் பிரிந்துவிட்டது. அம்சா அவளது மாமன் வீட்டில் இருக்கும்போது கூட வேலைக்கு போனதெல்லாம் கிடையாது. அந்த அளவில் அவரது தாய் மாமன் பார்த்து கொண்டாலும் அத்தை வீட்டு வேலைகளை எல்லாம் இவளை தான் பார்க்க சொல்வார். ஆனால் தன் கணவர் இறந்த பிறகு தனக்கு தொடர்ந்து வேலை தெரியாவிடும் வேணியின் மூலம் அதை கற்றுக்கொண்டு இப்பொழுது அந்த வேலையையும் நன்றாகவே செய்து வந்தார் அம்சவள்ளி. வேணியை இந்த வீடு கட்டி வந்த பிறகே அவருக்கு தெரியும். வேணியை அவர்கள் ஏற்கனவே வசித்து வந்த ஊரில் இருப்பவர்கள் குழந்தை இல்லாததை பார்த்து பேசும் போதெல்லாம் கேட்பதை பொறுக்காத கந்தசாமி இந்த ஊரில் காளி மனை வாங்கி வீடு கட்டி இங்கு வந்திருந்தார்கள். ஊருக்கும் இவர்கள் வசிக்கும் இடத்திற்கு நடுவேதான் பாண்டியின் தோட்டம் இருந்தது. இவர்களின் வீடு சாலையை ஒட்டிதான் இருந்தது. இவர்களின் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில்தான் இவர்கள் படிக்கும் உயர்நிலைப் பள்ளியும் உள்ளது. செவந்தியும் முல்லையும் கதவை அடைத்து பூட்டி சாவியை இவர்களது ஸ்கூல் பேக்கிலேயே வைத்து கொண்டார்கள். வீட்டின் இன்னொரு சாவி அம்சா எடுத்து சென்று விடுவார். செவந்தியும் முல்லையும் பள்ளி விட்டு வரும் முன்பே அம்சா வந்து விடுவதால் தான் இப்படி. இவர்கள் இருவரும் தார் சாலைக்கு வரவும் தங்கப்பாண்டியும் தென்றலும் நடந்து வரவும் சரியாக இருந்தது. அவர்கள் வருவதை கண்டவுடன் இருவரும் நின்றிட இவர்கள் அருகில் வந்த தென்றல் அவசரமாக பேக்கில் இருந்து ஒரு டப்பாவை எடுத்தாள். ஹே முல்லை, இந்தா ஜிலேபி உனக்கு பிடிக்கும்ல என சொல்லி செவந்தி முல்லை இருவருக்கும் ஆளுக்கு ஒன்றாய் எடுத்து கொடுத்தாள். முல்லையோ, ஹே என்னடி தென்றலு, இன்னைக்கு ஸ்வீட்டெல்லாம் என்ன இன்னைக்கு வீட்டிலேயே ஒரு கட்டு கட்டியிருப்பியே என முல்லை சப்பு கொட்டி சாப்பிட்டு கொண்டே சொன்னாள். அவள் ஒரு கட்டு கற்றாலோ இல்லையோ, அவள் அம்மா கூடவே எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டில் எல்லாம் அம்மா அது முல்லைக்கு பிடிக்கும் இது முல்லைக்கு பிடிக்கும்னு கொண்டு வந்தாச்சுல்ல என சொன்னான் தங்கப்பாண்டி. முல்லையோ, ஆமாம் நான் பாரு மறந்தே போயிட்டேன், நாங்கள் தோட்டத்தில் இருக்கும்போதே சென்பா பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொன்னேன்ல என ஜிலேபியை வாய்க்குள் அதைக்கப்படி கேட்டாள். ஆமாம் முல்ல, நாளை மறுநாள் செம்பாக்கு தலைக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்க, நீயும் அக்காவும் அம்மா கூட வந்துடுக, சரியா என்று சொன்ன தென்றல் தங்கத்தை பார்த்து கண்களை காட்டினாள். அதனை புரிந்து கொண்ட தங்கப்பாண்டி, ஆமாம் முல்ல, நீயும் அக்காவும் அத்தை கூட வந்துடுங்க என சொன்னவன், சொல்லிட்டேன் போதுமா என்பது போல் பார்த்தான் தென்றலை. எனக்கும் வரணும்னு ஆசை தான்,
அம்மா என்ன சொல்லுதுன்னு தான் தெரியலை புள்ள என இழுத்தாள் முல்லை. இப்படி சொன்னால் எப்படி புள்ள? நான் வேணும்னா வீட்டுக்கு வரவா என எங்கு தோழி வராமல் போய்விடுவாளோ என எண்ணி ஏக்கமாக முல்லையை பார்த்து கொண்டே கேட்டாள் தென்றல். ஹே வந்துடுறேண்டி, அதுக்காக இப்படியெல்லாம் மூஞ்ச வச்சுக்காத, சகிக்கலை என்ற முல்லையின் பேச்சை கேட்டவனோ, என்னமோ இத்தனை நேரம் நல்லா இருந்த மாதிரியில் பேசுகிறமுல்ல என இடையில் தங்கம் தென்றலை நக்கல் பேச, ஏன் நான் மட்டும்தான் உன் அத்தை பொண்ணா, அவளும் தானே அவளை கிண்டல் பண்ணுறது என பொய்யாக கோபம் கொண்டாள் தென்றல் முல்லையை சீண்டாமல் இருந்த தங்கத்தை பார்த்து. அவள் எப்போ நல்லா இருந்தா அவளை பேசுறதுக்கு என முல்லையை இப்பொழுது தங்கம் சீண்டிட தென்றல் செவந்தி இருவரும் கலகலவன சிரித்தனர் முல்லையின் கையால் முதுகில் அடி வாங்கி கொண்டிருக்கும் தங்க பாண்டியை பார்த்து. அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அம்சா செவந்தி முல்லை மூவரும் வீட்டில்தான் இருந்தார்கள். மணி மதியம் 3 ஆகியிருந்தது. ஏம்மா பாண்டி மாமா வீட்டுக்கு விசேஷத்துக்கு வர சொல்லிட்டு போனவளே போகலையா என முல்லை அம்சாவை பார்த்து கேட்டாள். போகணும் தான், இப்போ என்ன மணி 3 தானே ஆகுது, செவந்தி வரலையாம், நாம் மட்டும்தான் போகணும் என அம்சா சொன்னது தான் தாமதம். மா அப்போ நான் கிளம்பவா? நான் முன்னாடி போகிறேனே, தென்றல் கூப்பிட்டுட்டே இருந்தாம்மா, ஊருக்குள்ளே போய் ரொம்ப நாளாச்சு, போகட்டுமாம்மா என பிள்ளை முகத்தை பாவமாக வைத்து கேட்டால் தாய் மனம் பொறுக்குமா என்ன? முன்னக்கூடி போகிறது சரி, அங்கே இங்கேயும் ஆடாமல் ஒரு இடத்துல அமைதியாக இரு என அம்சா சொன்னார். ஏம்மா என்னை பார்த்தா அப்படியா தெரியுது, அதுவும் ஓம் பிள்ளைய பார்த்து இப்படியாம்மா சொல்லுவ என முல்லை இதற்கு முன் தன் தாயின் தாடையை பிடித்து கொஞ்சிக்கொண்டே கேட்டவள் இப்பொழுது எழுந்து நின்று அம்சாவின் இரு தோளையும் ஆட்டிக்கொண்டே கேட்டாள். என் பிள்ளைய பற்றி தெரிஞ்சதால தான் சொல்கிறேன் என அம்சா அவளது இரு கைகளையும் விளக்கியபடி சொல்ல, அம்மா இன்னைக்கு ஊருக்குள்ளே வந்து கேட்டு பாரு உன் புள்ள எப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தான்னு என சொன்ன முல்லை குளிக்கச் சென்று விட்டாள். பாரேன் செவந்தி அமைதியாக இருக்க போகிறாளாம்ல அமைதியா என அம்சா சொல்ல, சின்ன பிள்ளை தானம்மா, ஆனாலும் அவள் இருந்தாலும் அவள் வாய் இருக்காதுமா என செவந்தி சொல்ல இருவரும் சிரித்து கொண்டனர் சின்னவள் முல்லையை நினைத்து. ஊருக்குள் நுழைந்தவளின் கால்கள் முன்னால் ஏற்றெடுத்து வைத்து கொண்டிருந்தாலும் முல்லையின் கண்கள் சுற்றிலும் நோட்டமிட்டு கொண்டுதான் இருந்தது. வழியில் அந்த வீட்டை பார்த்ததும் அவளது கால்கள் தன்னாலேயே அங்கு சென்று நின்றது. ஹே கல்வி, நல்லா இருக்கியா? அம்மா திண்ணையிலையே எப்படி உட்காந்துருக்க? அது சரி, வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே உன் பேத்தியை ஓரமாக உட்கார வச்ச மாதிரி உன்னையும் திண்ணையில் உட்கார சுட்டாவளா என திண்ணையில் உட்கார்ந்திருந்த பாண்டியின் தாயான சுந்தரமாலை பார்த்து கேட்டாள் முல்லை. வாடி சீம சித்ராங்கி, என்னடி சொந்த வீட்டுக்கு போனதும் இந்த கிளவியை மறந்துவிட்டு இப்போ எனக்கு இத்தனை பேச்சா என்று சுந்தரம்மாள் தாடையை ஒரு பக்கமாக தோளில் எடுத்து கொண்டார். ஏ கிளவி கேட்டது போ, உனக்கு மட்டும்தான் உன் அப்பாரு நீ இருக்கிற அழகை பார்த்து நிஜமாலுமே சுந்தரமால்னு வச்சிருக்காருன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்க இடிக்கிற இடியில் வாயு ஒரு பக்கமாக போயிட போகுது என முல்லை சிரிக்காமல் சொல்ல, அப்போதான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இம்புடி சத்தமாவா பேசுவ என சுந்தரி வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்தான் ரத்தினம். தீ இந்த பையபுல இங்கே தான் இருக்குதா என முல்லை அவனது குரலை கேட்டதுமே தலையை நிமித்தாமல் அமர்ந்திருந்தால் ஒன்றும் அறியாதவள் போல. ஏண்டி இத்தனை நேரம் எங்கேயோ இருந்த மாரியாத்தா ஏன் மேலே வந்து ஏறாத்தான்னு எப்படி வாய்கிலேயே பேசினவ, இப்போ என்னடி முச்சைய காணோம் என்று சுந்தரி தன் பிறனை கண்டதும் குரலை உயர்த்தினார். இங்கே பார் கிழவி, உனக்கு எனக்கு தான் பேச்சு. ஆமாம், ஒன்றரை பேத்தி தென்றல் வந்தாச்சா, அதை சொல்லு. வேலை இல்லாமல் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு சும்மா போகிற வரவுகளை கூட்டி வச்சு பேசிகிட்டு இருக்காத என முல்லை பேசிட, அடியே சும்மா கடந்தவளை வந்து வம்பு பேசிட்டு இப்போ எப்படியெல்லாம் பேசுகிற பார் ரத்னம் என சுந்தரி ரத்தினத்தையும் சேர்த்து துணைக்கு அழைத்தார். ஐயோ, அப்போ தான் நம்மளையும் இவகிட்ட கோத்து விடாமல் விடாது போலவே என எண்ணியவன், தென்றல் செண்பகம் எல்லாம் அங்கே நம்ம வீட்லாம் இருக்காக, அங்கே போ மலரு என ரத்தினம் சொல்ல, இப்படி சொல்லியிருந்தா அப்போதையே போயிருப்பேல்ல என முல்லை சுந்தரி பாட்டியை கன்னத்தில் ஒரு இடி இடிக்க அவரோ வாயை பொத்தி கொள்ள, ஹே என்ன கிழவி, வாய்க்குள்ளே பஞ்சு மிட்டாய் வச்சிருக்கியா, மெதுமெதுன்னு இருக்கு, இப்போ தானே தெரியுது ஏன் தனியாக வந்து உட்காந்துருக்கேன்னு. ஒன்றரை பேத்திக்கு வந்ததை நீ எடுத்தாந்து தனியாக தின்னு காலம் போன காலத்தில் சுகர் வந்து தொலைச்சிட போகுது என சொன்னவள் ரத்தின வீட்டை நோக்கி ஓடியே விட்டாள். ரத்தினத்தின் வீடு டைல்ஸ் போட்டு கட்டி உள்ளதால் சுந்தரி அவர்களது வீட்டை ஒட்டி முதலாக கட்டின அந்த ஓட்டு வீட்டில்தான் இருந்து கொள்வார்.
ஓட்டு வீடாக இருந்தாலும் வீடு பெரியதாக தான் இருக்கும். அந்த வீட்டின் முன் உள்ள திண்ணையில்தான் அமர்ந்திருந்தார் சுந்தரம்மாள். ரத்தினம் வீட்டில் ஒரே பெண்கள் கூட்டமாக இருப்பதால் குளிப்பதற்கு இங்கு வந்திருந்தான். சந்தன நிற முழுக்கை சட்டை அணிந்து அடர் நீல நிற ஜீன்ஸ் அணிந்திருந்தான். சட்டையை போட்டுக்கொண்டு இருந்த பொழுதுதான் வெளியில் முல்லையின் பேச்சு சத்தம் கேட்டதுமே முழு கையை மடித்துவிட்டு கொண்டே வெளியே வந்துவிட்டான். இப்பொழுது தூரத்தில் போகும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான் ரத்தினம். அவள் கட்டியிருந்த பாவாடை தாவணி அவள் பெரிய மனுஷி ஆகியிருந்த பொழுது இவர்கள் எடுத்து கொடுத்து இருந்தது. சேலை கட்டும் முன் முதலில் மாமன் எடுத்து கொடுத்த தாவணி போட வேண்டும் என்று சொன்னதால் விசேஷத்திற்கு சேலை எடுத்து வந்திருக்க அப்பொழுது பாண்டியும் இவனும் தான் மதுரைக்கு சென்று இந்த பட்டு பாவாடை தாவணியை அதுவும் இவன்தான் அன்று இவளுக்காக தேர்ந்தெடுத்து இருந்தான். தேர்ந்தெடுத்தது இவனாக இருந்தாலும் அன்று இவனால் அவளை பார்க்க முடியாமல் போனது. ஆனால் இன்று அந்த பட்டுப்பாவாடை தாவணியில் அத்தனை அழகாக இருந்தாலோ இவனது கண்களுக்கு. அந்த அரக்கு நிற பட்டு பாவாடையில் பார்டர் முழுவதும் தங்க சரிகை போல் இருக்க சட்டையும் அதே போல்தான் இருந்தது. தாவணி லைட் ரோஸ் நிறத்தில் ஓரம் முழுவதும் அரக்கு நிற பார்டர். அதைவிட இன்று கூந்தலை இருபுறமும் காதோரமாக பின்னலிட்டு இரட்டை ஜடை போட்டு மடித்து கட்டாமல் தொங்க விட்டிருக்க அவளது முழங்காலுக்கு சற்று மேல் வரை இருந்தது. அவளது தலையில் மல்லிகை பூவை நன்கு உருட்டி கட்டி வைத்திருந்தாள். மொத்தத்தில் இன்று தாவணி பாவாடையில் தலை நிறைய பூ வைத்திருக்க சோக்கிதான் போனான் அவளது அழகில். இவனது கண்ணில் இருந்து மறைந்து சென்றுவிட்ட பின்னும் கூட அவள் போன திசையை தான் பார்த்து நின்றிருந்தான். முல்லை சென்ற திசையையே அசையாமல் நின்று பார்த்து கொண்டிருந்தவன் முன் வந்தவர், "ஏ ராசா, எம்பொட்டு அழகா இருக்க என் பேரன்" என சுந்தரி எழுந்து நெட்டி முறிக்க கைகளில் சடசடவென சொடுக்கு விழுந்தது. "ஆத்தி, எவ கண்ணு என் பேரனுக்கு பற்றக்கூடாது" என சுந்தரி சொல்ல இவனும், "அவ தான் என்னை நிமிந்து கூட பார்க்கலையே, பார்க்க வேண்டியவளை பார்க்காதப்ப வேற எவ பார்த்தா எனக்கு என்ன பார்த்தா" என ரத்தினம் மனதிற்குள் முணுமுணுத்தான். "என்ன ராசா சொல்லுத" என்றிட, "அச்சோ, அப்போத்தா காதுக்குள்ளே கேட்டிருக்குமோ?" "ஹை, அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பத்தா. சரி வாங்க போகலாம்" என அவரையும் இழுத்துக்கொண்டே சென்று விட்டான் அவனது வீட்டிற்கு ரத்தினம். ரத்தினம் வீட்டிற்குள் நுழையும் போதே அவனது கண்கள் அவளை தான் தேடியது. அப்பொழுது அவளது தங்கை இருந்த அறைக்குள் சத்தம் அதிகமாக கேட்க லேசாக புன்னகைத்தபடியே, "வாளு, நீ எங்கே இருந்தாலும் அந்த இடமும் சரி, அங்கே இருக்கிறவங்க மனசும் சரி, உன்னால் கலகலப்பாக தான் இருக்கும்" என அவளை மனதுக்குள் நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான் ரத்தினம். செண்பகத்திற்கு தாய்மாமன் இல்லாததால் பாண்டியனது தங்கை பாவையின் கணவன் முருகன் செய்வதாக இருக்க தாய்மாமன் சேர் பாவையின் வீட்டில் இருந்துதான் கொண்டு வந்திருந்தார்கள் மத்தளங்கள் கொட்ட சரவெடிகளின் ஆர்ப்பாட்டத்துடன். தலைக்கு தண்ணீர் ஊற்றும் நேரமும் வர செண்பகத்தை ஒரு புதிய முக்காலியில் அமர வைத்து அவளுக்கு அத்தை முறைமம் உள்ள அனைத்து பெண்களும் சுற்றியும் நின்று தலைக்கு சலடை போன்ற ஒரு பெரிய தட்டினை பிடித்து நீர் ஊற்ற அவளது தலையில் நீர் துளிகளின் வீழ்ச்சி மலைச்சாரல் போல விழ அதனை பார்க்கவே அத்தனை அழகாக இருந்தது. பின் குளித்து பட்டு புடவை உடுத்தி பொண்ணுக்கு உரிய சர்வ அலங்காரத்துடன் வந்து நின்றாள் செண்பகம். அவளுக்கு மாப்பிள்ளை துணையாக தென்றல்தான் தூண்டினால் தலைப்பாகை கட்டி ஒரு மாலை போட்டு அருகில் நிற்க வைக்கப்பட்டு இருந்தாள். இனி அந்த இடத்தில் பெண்களின் கிண்டல் பேச்சு ஆரம்பித்தது. "என்ன தென்றலு, உன் மாமனோட மகன் கூட துணையா நிற்கிறதுக்கு முன்னாடி அவனோட தங்க கூட துணையா நிற்கிறியா?" என ஒருவள் சொன்னதும், "எங்க உன் அக்கா அபிராமி தான் ரத்தினத்துக்கு ஒரு வயசு மூத்தவளாக போயிட்டாளே, அப்போ நீ தானே ரத்தினத்துக்கு ஜோடி" என சுற்றி நின்ற பெண்களில் ஒரு பெரிய பெண்மணி பேசினார். மெதுவாக பார்வையாலேயே தேடினாள் ரத்தினத்தை முல்லை. அவனும் எதிரிதான் நின்று கொண்டிருந்தான். இவன் தான் இப்போவே மாப்பிள்ளை போல் முறுக்கிட்டு அழகாத்தான் நினைக்கிறான்" என முல்லை மனதிற்குள் சொல்லி கொண்டிருந்த ரத்தினத்தை பார்க்க அதே நேரம் அவனும் இவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். "என்ன, அவன் என்னத்தான் பார்க்குறானா? இல்லை, எனக்கு தான் அப்படி தெரியுதா? ஓ, நாம் தென்றல் பக்கத்தில் நிற்கிறதால அப்படி தெரியுது போல" என அவளாகவே நினைத்து கொண்டு நின்றிருக்க இப்பொழுது பேச்சு இவளை பற்றியதாகி போனது. "என்னமுல்ல, நீ போட்டிருக்க பட்டுப்பாவாடை சட்ட துணியெல்லாம் உனக்கு தலை தண்ணி ஊற்றுறதுக்கு எடுத்தது தானே, இன்னும் அழகாக இருக்குது" என ஒரு பெண் சொல்ல மற்றொருவளோ, "அடாமக்கா, முதல்ல மாமங்காரன் தாவணி போடுறதுக்கு எடுத்து கொடுத்ததே இது" என்றதற்கு பதிலாக இன்னொருத்தியோ, "ஹம்சா மவல்ல, அழகாத்தேன் இருக்கா" என்றொருவள் சொன்னாள்.
என்ன முல்லை, தென்றலுக்கு முன்னவே உனக்கு தான் கல்யாணம் முடியும் போலவே என மற்றொரு பெரிய பெண்மணி பேசிய அதே நேரம், ஆமாம், முல்லா அவளை விட பெரியவளாக இருக்கிறத விட அழகாகவும் இருக்கால என்ற பதில் மற்ற பெண்ணிடம் இருந்து. இதுவரை பேசியதை கேட்ட ரத்தினத்தின் மனதில் குற்றால சாரல் போல குழு குழு என்றிருந்தது அடுத்த வார்த்தை பேசும் வரை. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொத்திட்டு போயிட மாட்டாங்களா நம்ம முல்லைய என ஒருவர் கூறிட வந்ததே பாரு கோபம் ரத்தினத்துக்கு. அப்பொழுது முல்லையை அவன் பார்க்க அவள் சிரித்து கொண்டுதான் இருந்தாள். மற்ற நேரம்லாம் வாய்க்கிலேயே பேசுவா, இவ பாரு பல்ல ஈயன்னு காட்டிட்டு நிற்கிறத, உன்னை எவை வந்து கொத்திட்டு போகிறான்னு பார்க்குறேன் என மனதிற்குள் வெடித்து கொண்டளவா இருந்தான் ரத்தினம்.